விஜயண்ணா உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன் அப்படின்னம்னா, சில முக்கியமான துறைகள் எல்லாத்தையுமே உங்களோட கண்ட்ரோல்ல எடுத்திருக்கீங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், டிஸ்ட்ரிக்ட் வருவாய்த்துறை, அதிகாரிகள் துறை மற்றும் உள்துறை. இதை தவிர்த்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. அதுல வந்துட்டு மகளிர் நலத்துறை, இளைஞர் நலத்துறை, குழந்தை நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் பொதுத்துறை. இப்படி சில முக்கியமான துறைகள் எல்லாத்தையுமே உங்களோட கண்ட்ரோல்ல எடுத்திருக்கீங்க. சூப்பர். அதே மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு 107 பேர் இருக்காங்க. அதுல ஒரு சில முக்கியமான அமைச்சர்களுக்கு வந்துட்டு 2 துறை ஒதுக்கி இருக்கீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, புசியானந்துக்கு சொன்னோம்னா கிராமப்புற மேம்பாட்டுத்துறை, நீர்வளத்துறை, இப்படி 2 துறையை வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்துட்டு விளையாட்டுத்துறையும் பொதுப்பணித்துறை அமைச்சரா வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அருண்ராஜ் அவர்களுக்கு வந்துட்டு மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறையை வந்து கொடுத்துருக்கீங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்துட்டு நிதியமைச்சர் ஓய்வூதிய உதவித்தொகை துறையை வந்து கொடுத்துருக்கீங்க. வெங்கட்ரமன் அவர்களுக்கு வந்துட்டு உளவுத்துறையை வந்து கொடுத்துருக்கீங்க. நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்துட்டு மின்சாரம் மற்றும் சட்டத்துறையை வந்து கொடுத்துருக்கீங்க. ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்துட்டு பள்ளி கல்வித்துறையும் தமிழ் வளர்ச்சித்துறையும் வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி டி.கே. பிரபு அவர்களுக்கு வந்துட்டு கனிம வளத்துறையும் சுரங்கத்துறையும் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. கீர்த்தனா அவர்களுக்கு வந்துட்டு தொழில்துறை மற்றும் முதலீடுத்துறை அமைச்சராக வந்து கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்குமே வந்துட்டு 2 துறையை ஒதுக்கியிருக்கீங்க. அப்போ மிச்சம் இருக்க அமைச்சர்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன துறையை ஒதுக்கியிருக்கீங்க? அதனால விஜயண்ணா இது வந்து எதுக்கான ஒரு பதிவு அப்படின்னம்னா, நிறைய பேர் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து என்ன தகுதி இருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, இப்படி ஒரு துறையெல்லாம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்ககிட்ட வந்து கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் விஜய் நான் சொல்கிறோம், இன்னும் சில முக்கியமான துறைகளை வந்து உங்களோட கண்ட்ரோலில் எடுத்துட்டு அதுபடி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னம்னா, இப்போ ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்னும் மக்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாற்றம் தானே மக்களுக்கு வேணும்.